கர்த்தரை ஆராதிக்க இன்றைக்கி தந்த நாளுக்காய் ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆராதனை நேரம் முழுவதும் ஆண்டவருக்கு செலவு செய்கிற நேரம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற நேரம். அதனால் ஆண்டவரை ஆராதித்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மளை பிரசன்னத்தினால் நிறைக்க ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த ஆராதனை நேரத்திலும் கூட உம்மை துதிக்கும் பொழுது, உம்முடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்களோடு நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படி ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவதை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் இப்படியே பாத்தில் வரத்தக்கதான கிருபையை நீங்கள் தந்து வழிநடத்துகிற தயவுக்காக கூட உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் நாங்கள் துதிக்கும் பொழுது எங்களோடு கூட நீங்கள் வாசம் செய்து எங்களை நடத்தி செல்கிற தேவனாக இருக்கீங்க. ஸ்தோத்திரப்பா. எந்த நேரத்திலும் கூட இருக்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஏனோ தானவென்று அல்லாண்டவரே, உண்மையோடும் உத்தமத்தோடும் நல்ல முழு இருதயத்தோடும் உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அதுக்கு பலன் கொடுக்குற தேவனாக இருக்கிறபடியால் உண்மை ஆராதிக்கும் பொழுது முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பலப்படுத்த வேண்டுமாய் பயன்படுத்த வேண்டுமாய் முன்னோக்கி ஜெபிக்கிற சுவாமி. எங்கள் சித்தம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய திட்டங்கள் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கும் உங்களுடைய நீங்கள் வச்சிருக்கிற திட்டத்துக்கும் நாங்கள் ஆண்டவரே அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட்டு வருகிற நாட்களிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த போகிறக்கா இப்போ நன்றி துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அப்படியே ஆராதிக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வித்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெப நேரத்திலும் நீங்கள் இந்த ஆராதிக்கிற நேரத்திலும் ஆண்டவரே வேத வசனங்களையும் கூட ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்து வழிநடத்த போகிறக்கா நன்றி செலுத்துகிறேன். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன். துதிக்கிற மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு பாடல் பாடுவோம். இந்த வசனத்துக்கு முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை.
நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். இன்றைக்கி நம்ம வேத வசனம் நமக்கு என்ன பேசுன்னு சொல்லி காலையில் நம்ம எழுந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறோம். துதிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாகும்போது ஆண்டவர் பேசுகிற வசனங்களை நம்ம தியானிப்போம். இன்றைக்கி உன்னத பாட்டு 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா அப்படிங்கிற வசனத்தை இன்றைக்கி நம்ம தியானிக்கலாம். உன்னத பாட்டு 2வது அதிகாரத்தில் 10வது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நாம் நிறைய வாசிக்கும் பொழுது இந்த உன்னத பாட்டை நிறைய பேர் படிக்கிறதுக்கு கொஞ்சம், அதாவது நிறைய காரியங்கள் வரும் பொழுது அது நிறைய பேர் படிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனால் அதுலேயே ஆண்டவரை பற்றி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது அதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவருடைய காரியம்தான். அதை நம்ம தியானிக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வசனம் என்னென்னா, என் நேசர் என்னோடு பேசினார். அவர் நம்மளோட பேசுகிற தேவன். அவர் பாருங்கள், நம்ம ஜெபிக்கிறதுக்கு போகிறோம், நம்ம ஒரு துதிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படும் பொழுது நம்மளோட பேசி நம்மளை நடத்துகிற தேவன். இப்போது நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க பேசலாம், நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம். அந்த மாதிரி பேசும் பொழுது நமக்கு அது என்ன இருக்கும்னா பாருங்கள், பக்கத்தில் இருக்கும் பொழுது பேசும் பொழுது அதில் ஒரு காரியம் இருக்குது. இப்போ ஃபோன்லலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஃபோனில் பேசுகிறது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நம்ம பக்கத்தில் பார்த்து நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, முகமுகமாக பேசுகிற மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனால் அது பேசுகிறது நிறைய அந்த நாட்களில் தவிர்க்க முடியாதபடி பேசுகிறாங்க. அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நேசர் என்ன செய்கிறாரோ அவர் பேசுகிறது, நம்ம காலையில் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு எழும்புவோம் பார்த்தீங்களா, அப்போ நம்மளோட பேசுகிறாரு. ஆனால் மற்றவங்க பேசுகிற ஒரு வார்த்தைக்கும் நீங்கள் நிறைய காரியங்கள் பாருங்கள், மற்றவங்களோட பேசி அவங்க உங்களுக்கு ஒரு ஆன்சருக்கு விடை கொடுக்கும் பொழுது அது எப்படி இருக்குது, ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசி அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கற்றுத்தரும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வித்தியாசத்தை நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, இந்த மனிதனுடைய வார்த்தை நம்மளை தேற்றுறதுக்கோ மற்ற எந்த காரியங்களோ நமக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளோட பேசும்பொழுது பார்த்திங்கன்னா, நிறைய காரியங்களில் நம்ம விழுந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம அழுதுகிட்டு இருக்கும்போது கூட இந்த வார்த்தை நம்மளை தேற்றி நம்மளை இன்னும் முன்னேறி செல்றதுக்கு நம்மளை வழி நடத்தும். நிறைய மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் நம்மளை உடைக்கக்கூடிய வார்த்தைகள் நிறைய இன்றைக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த உடைக்கப்பட்ட வார்த்தையினாலே நிறைய பேர் சோர்ந்து போகிறத நம்ம பார்க்கோம். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, அதனால் நான் அதில் கடந்து போகலை. நிறைய நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. அதனால் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை நோக்கி நம்ம துதிக்கிறதுக்கு ஆயத்தப்படும் பொழுது ஆண்டவர் பேசுகிறது என்னென்னா, அவர் நம்மளோட பேசுகிறது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்மளை ஒரு கண்ணே பொண்ணே
அப்படின்னு கூப்பிடுற நிறைய பேர் இருக்கலாம். நம்ம பேரண்ட்ஸ் அந்த மாதிரி கூப்பிடுறவங்க இருக்கலாம். நிறைய செல்லமாக கூப்பிடுறத தம்பின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் கூப்பிடுறதுலாம் நிறைய பேர் இருந்தாலும் கூட ஆண்டவர் பேசி ஆண்டவர் எப்படி கூப்பிட்டாருங்கிற வார்த்தையை நீங்கள் தியானிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் என்ன பேசி என் பிரியமே அப்படிங்காரு. அவருக்கு பிரியமான பிள்ளையாக நம்ம இருக்கணுங்கிறத ஆண்டவர் அதில் பேசும்பொழுதே என்ன சொல்கிறாரு, எனக்கு பிரியமாக இரு. அப்போது நமக்கு பிள்ளைங்களை நம்ம சொல்கிறோம், எனக்கு பிரியமாக இரு அப்படின்னு சொன்னோம்னாக்கி அவங்க சிலர் நடக்கலாம், சிலர் அவங்க அதை கேட்காமையும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மளை கூப்பிடும்போது பிரியமே தான் கூப்பிடுவார். அப்போ அவருடைய பிள்ளையாக நம்மளை பார்த்து பாவிக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு சொந்தமாக நீ முழுமையாக எனக்கு கொடு, நீ எனக்கு தான் பிரியமானவளாக இருக்கணும், எனக்கு பிரியமானதை தான் நீ செய்யணும் அப்படிங்கிற உரிமையாக நம்மளோட கூட பேசுகிறாரு. ஆண்டவர் நேசர் பேசும்பொழுதே என் பிரியமே எனக்கு பிரியமாக இரு அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றத பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா என் ரூபவதியே அப்படிங்காரு. இப்படி அழகை பற்றி நிறைய பேர் நம்மளை சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் கூப்பிடும்போது என்ன சொல்கிறாரு, ரூபவதியேன்னு கூப்பிடுறாரு. நல்ல அழகான நான் சொல்கிறத கேட்குற என் பிள்ளையே அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி நாம் நம்ம பிள்ளைங்களை கூப்பிடுவோம் பார்த்தீங்களா, என் சொன்னதெல்லாம் கேட்கியே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது மாதிரி தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைய சொந்த பிள்ளையாக அவளை மாற்றி இது இந்த உலக காரியத்தையும் இதையும் ஏன் சொல்கிறோம்னாக்கி நமக்கு அந்த உலக காரியத்தில் எப்படி இருக்குது, நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கும்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த வார்த்தையை நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம சொல்லும் பொழுது தெரியும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆனால் குடும்பத்தில் எப்படி அன்பாக இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆண்டவர் அதை விட அன்பு 100 மடங்கு நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை நடத்தக்கூடிய என்ன நம்ம பெற்றவங்க செய்யாமல் இருக்கலாம், நம்ம சொந்தங்கள் செய்யாமல் இருக்கிற காரியத்தை கூட நமது ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்தை செய்கிறார் பார்த்தீங்களா. அதனால் எல்லாத்தையும் விட இந்த உலக மனுஷனை விட, தாய் தகப்பனை விட, பிள்ளைகளை விட ஆண்டவர் பெரிய காரியத்தை நமக்கு செய்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் அவர் பேசும்பொழுது என் பிரியமே என் ரூபதியன்னு கூப்பிடுற ஒரு காரியம் உலகத்திலே பெரிய காரியம். ஆண்டவர் அப்படி கூப்பிடும்போது நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்கணும்னு நம்ம தியானிக்கும் பொழுது தான் பார்க்க முடியும். அதோட நிறுத்தல ஆண்டவர் எழுந்து வாங்கார். அப்போது நம்ம இந்த ரூபவதியாக பிரியமானே நம்ம கூப்பிடும்பொழுது அதான் நான் குடும்பத்தை ஏன் சொல்கிறேன்னாக்கி நமக்கு இது புரியணுங்கிறதுக்காண்டி. உட்காந்துட்டே இருந்தோம்னாக்கி நம்ம என்ன செய்வோம், உட்காந்துருந்தால் ஒரு வேலையுமே செய்ய மாட்டோம். உட்காந்துட்டே இருந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கவங்களுக்கு நிறைய நோய்கள் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்துட்டு அப்போ ஆண்டவர் பேசும்பொழுது என்ன சொல்றது, கூப்பிடுறது மாத்திரமல்ல எழுந்து வான்னு சொல்கிறாரு. எழுந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் துதிக்கிறது, ஆண்டவருக்கு ஏதோ ஒரு வேலை செய்யணும்னாக்கி நம்ம வெளியே போனால் தானே நம்ம செய்ய முடியும். அப்போ நிறைய அற்புதங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர்லாம் எழும்பும்பார். பேதர்லாம் பார்த்திங்கனாக்கி நடக்க முடியாத மனுஷனை பார்த்தோன்னா எழுந்து நட அப்படின்னு சொல்கிறாருல. அப்புறம் படுத்திருக்க மகளையும் எழுப்பி விடுதாருன்னு சொல்லி எல்லாருமே எழுப்பி, அதாவது தன்னுடைய வலது கரத்தினால தூக்கி நடத்துவேன்னு சொல்கிறாரு பாருங்க. அதை நடத்தி அவர் எழுந்து வா அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட வரணுமாமா. இப்படி பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு அவருடைய பிள்ளையாக கூப்பிட்டுட்டு என்ன செய்கிறாரு, நீ எழுந்து வா, என்னுடைய வேலையாக வா, இல்லாட்டா என்னை துதிக்கிறதுக்கு வா, என்னட்டா ஜெபிக்கிறதுக்கு வா அப்படின்னு சொல்லி அழைக்கிற சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்கணும். அதுதான் நேசர் கூப்பிடுறாரு. அப்போது நம்ம உலக மனுஷங்க கூப்பிடுறதுக்கும் ஆண்டவர் எழுந்து வான்னு சொல்கிற காரியத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு வசனத்திலே பார்த்திங்கன்னா ஆண்டவர் பேசி நம்மளை என்ன செய்கிறாரு, எழுந்து வான்னு சொல்லி. அப்போ நம்ம எப்போதும் ஆண்டவரை எழுந்து நின்று ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். நம்ம மீட்டிங்லாம் போனாங்கன்னா நீங்கள் நிறைய தெரியும், உட்காந்துருப்பாங்க, எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. ஆனால் என்ன செய்வாங்க, பாடல் பாடும்போது எழுந்துறீங்க அப்படிம்பாங்க. அப்போ ஆண்டவரை துதிக்கும் பொழுது என்ன செய்யணும், எழும்பி சிலர் கையை நல்லா தூக்கி அல்ல சொல்லுவாங்க, நிறைய பாட்டு படிக்கும்போது கை தட்டுவாங்க. அந்த மாதிரி ஆராதிக்கிற நேரமே ஒரு மகிழ்ச்சியான நேரம். அதில் எழும்பி நின்று செய்யணுங்கிறத நான் அந்த இடத்துல படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி எழுந்து வா அப்படின்னு சொல்லும் பொழுது எழும்பி நின்று நம்ம ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். எப்போவுமே உட்காந்துட்டே நம்ம துதிச்சிக்கிட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு அது எவ்வளோ பிரியம்ன்ட்டு நமக்கு ஆலயத்திலே சொல்கிறாங்க. பாடல் பாடும்போது துதிக்கும்போது தான் எழும்பி நிற்கும். அப்புறம் அதெல்லாம் ஒரு ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்கிறோம், ஆலயத்தில் செய்கிறோம், மற்ற மீட்டிங் போனோம்னாக்கி அந்த மாதிரிலாம் செய்கிறோம் பார்த்திங்களா. அது மாதிரி எப்பவும் எழும்பி நின்று அதிகாலையில் ஆண்டவரை தேடி அவரை துதிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். இப்போ நம்ம துதிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம இந்த நேரத்தை செலவு பண்ணுறோம். அதனால் துதியின் மத்தியில் வாசிக்கிற தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். இந்த நாட்களில் இந்த வசனத்தை தியானித்தோம். இந்த வசனத்தில் சொன்னது மாதிரி நம்ம எந்த இடத்துலையும் உட்கார்ந்துருக்கோமோ அந்த இடத்துல எழும்பி ஆண்டவரே நாங்கள் உங்களை துதிக்கணும், உங்களை ஆராதிக்கணும், எங்களை எழும்பி நின்று ஆண்டவரே உங்களை துதிக்கிறதுக்கு எங்களுக்கு எங்களை நீங்கள் அழைச்சி எங்களோட பேசி எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறதுனால எங்களை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம இந்த நாளில் ஜெபித்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் துதிக்கும் பொழுது இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க.
ஆண்டவர் நம்மளோட பேசணும், அவர் நடத்தணும். அவர் எழுந்து நின்று நம்ம எழுப்பி இன்னும் வான்னு சொல்கிறாரு. எழும்பி வரணும், வந்து ஆண்டவரை துதிக்கணும். அப்படியே உட்காந்த இடத்துலையே உட்காந்துட்டு அப்படியே சிலர் அப்படியே சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கவே கூடாது. எழும்பி வான்னு தான் ஆண்டவர் எப்பவும் பாருங்கள், எழும்பி வான்னு எலும்புன்னு தான் சொல்லுவார். அப்போ நம்ம எந்த இடத்துலையும் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல எழுப்ப ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அந்த துதியை நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நம்ம இந்த வசனத்தெல்லாம் தியானித்தோம், அதை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி நம்ம ஜெயிப்போம். அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம், ஜெயிப்போம். உம்மையே ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு, உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். சாமி, இந்த ஆராதிக்கிற நேரத்தை நீங்கள் தந்திருக்கீங்க, ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கீங்க, அதுக்காக நன்றி சொல்கிற சுவாமி. எங்களோடு பேசுங்க சுவாமி. நாங்கள் எந்த இடத்துல ஆண்டவரை எழும்ப முடியாதபடி இருக்கிறோமோ சுவாமி, எந்த இடத்துல நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோமோ சுவாமி, இந்த விலங்குகள்லாம் உங்கள் ஜெபித்த பொழுது சிறைச்சாலை கதவுகள் ஆண்டவரை திறக்கப்பட்டது, விலங்குகள் எல்லாம் உடைக்கப்பட்டது. ஆண்டவரை எழும்புறாங்களே ஆண்டவரை, கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற எங்களுக்கு ஒரு ஆறுதலின் வசனத்தை தந்து நீங்களை பேசி எங்களை நடத்துகிற தேவனை நமக்கு ஸ்தோத்திரப்பா. உடைய வலது கரத்தினால் எங்களை தூக்கி எடுங்க சுவாமி. எந்த இடத்துல நாங்கள் எழும்ப முடியாமல் இருக்கிறோமோ அந்த இடத்துலலாம் ஆண்டவரை எங்களை எழும்பி நிற்க எங்களுக்கு பலம் தந்து எங்களை நடத்தி செல்ல இந்த நேரத்திலே நீங்கள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. இந்த துதிமத்திலே வாசுகிற தேவனை துதித்திருக்கோம் ஆண்டவரை. இந்த ஆராதனை வேளையிலும் கூட எங்களோடு உங்கள் பிரசனம் இருந்தபடினா நன்றி ஆண்டவரை. உங்கள் பிரசனத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைத்த ஆண்டவரை. திரள் கூட்டங்கள் உண்மை துதிக்கிற பிள்ளைகளாக எழும்ப எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்ட போகிறக்கா நன்றி சுவாமி. அநேக பிள்ளைகளை எழுப்பித்தாங்க ஆண்டவரை. நம்ம ஆராதிக்கிற பிள்ளைகளாக எழும்பட்டும். அந்த பரிசுத்தர் என்று ஆராதிக்கிற அந்த வேலைகளை நாங்கள் அர்ப்பணிக்கவும் அநேக பிள்ளைகளை அர்ப்பணிக்கட்டும். அற்புதமாய் நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. எங்கள் நினைவுகள் அல்ல ஆண்டவரை, உங்களுடைய நினைவிலே எப்பொழுதும் இருந்து உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழும்ப தேவன் வழி நடத்த போருக்கா நன்றி செலுத்துறப்பா. இந்த ஆராதனை நேரத்தை ஆசீர்வதித்தப்படியா நன்றி. கேட்ட பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்படியே ஆசீர்வித்து அவங்களும் துதிக்கிறதுக்கு எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரே ஆராதிக்கிற பிள்ளைகளை அநேக பிள்ளைகள் எழும்ப என் தேவன் வழிகளை திறந்து உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடுப்பு சுவர்களும் ஆண்டவரே உடைய நாமத்திலே நாங்கள் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை களைந்து எங்களை ஒரு புதிய காரியங்களை செய்வேன் சொன்ன தேவனுடைய கரத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. எல்லா தேவைகளையும் சந்திங்க பிள்ளைகளை ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளா அநேக பிள்ளைகள் எழும்ப இந்த கடைசி நாட்களே வாழ்ந்து கொண்டு எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை நீங்கள் எழுப்பி ஆண்டவரே அங்கே அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் தாமே இந்த நாட்களில் நீங்கள் நடத்த வேண்டுமா இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மிக இந்த பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மிதியானத்தினுடைய பிரசனம் மாத்திரம் எங்களை தாங்கி இருப்பதை மற்றவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் நீங்கள் வெளியரங்கமாய் பயிர்கான கிருபையமாய் உங்களை ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மிதியானத்தின் உங்களுடைய பிரசனம் உடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்துவதை நாங்களும் கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க. விஷயப்பொருக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா தேவையும் சந்திங்க, ஆசீர்வதிங்க. துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறப்பா. மறுபடியும் அந்த சமுதிரம் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதியான மயமெல்லாம் நமக்கு செலுத்துது. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.